இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அவருடைய திருமுழுக்கு பெருவிழா என்று ஒரு நகைச்சுவையாக ஒரு குட்டி கதை ஒரு சொல்லுவாங்க. ஒரு போதகர் என்ன பண்ணாராம், ஒரு ஆத்தங்காரர் நின்றுக்கிட்டு எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாராம். முழுக்கு ஞானஸ்தானம், தண்ணியில் முங்கி முங்கி இருந்திருப்பேன் அது போல. அப்போ அந்த வழியாக ஒரு குடிகாரர் என்ன பண்ணிருக்காரு, ஃபுல் தண்ணி போதையில் அப்படி போயிருக்காரு. கியூ நிற்குது, இவரும் போய் குறுக்க கியூ நின்ட்டாரு. போயிட்டு இது என்ன பண்ணார், இப்போ பிடிச்ச ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தார். இவர் முழுக்கு ஞானஸ்தானம். அந்த குடிகாரருடைய நேரம் வந்துச்சு, அவரையும் கூப்பிட்டு தண்ணியில் முங்கி எந்திரிச்சார். தண்ணியில் முழுகி எந்திரிக்க வச்சார். அந்த போதர் அவர்கிட்ட கேட்டார், என்ன இயேசுவை கண்டு கொண்டாயா அப்படின்னு கேட்டார். அந்த குடிகாரர் இல்லையே அப்படின்னாரு. இல்லையா? மறுபடியும் பிடிச்சி அமைக்க வச்சார் தண்ணியில். திருப்பி வச்சு, இயேசுவை கண்டு கொண்டாயா? இல்லையா அப்படின்னாரு. என்னடா திரும்ப என்ன பண்ணாரு, தண்ணியில் ஒரு 10 செகண்ட் தண்ணியில் வச்சு இந்த முக்கி எந்திரிச்சு ஏற்பட்டாரு. இயேசுவை கண்டு கொண்டாயா அப்படின்னாரு. அந்த குடிகாரருக்கு ஒன்றுமே புரியல. அந்த குடிகாரர் கேட்ட, ஓஹோ அப்போ நீ இயேசு இங்கே தான் தொலைச்சியா அப்படின்னு கேட்டார் அந்த குடிகாரர். சகோதரர்களே, திருமுழுக்கு என்பது ஒரு சடங்காச்சாரமாக போய்விட்டது. ஒரு சடங்கு, குழந்தை பிறக்குது, ஒரு பேர் வைக்கிற சடங்கு, இவ்வாறாக மாறிவிட்டது திருமுழுக்கு என்பது. ஆனால் திருமுழுக்கு எவ்வளவு மேன்மையான ஒரு நிகழ்வு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம். நம்மளத்தில் இருக்கிற ஜென்ம பாவம், கர்ம பாவ கரை போகிறது. இந்த கரைகள் கழுவப்பட்டு நாம் கடவுளுடைய பிள்ளையா மாறும். தூய வின்சென்ட் ஃபெரர் இவ்வாறு சொல்றாரு, ஒவ்வொரு திருமுழுக்கும் நம்மை ஆதாமின் குழந்தையிலிருந்து கடவுளுடைய குழந்தைய நம்மளை மாத்துதுன்னு சொல்றாரு. எப்படி? நம்மை ஆதாமனுடைய பாவப்பட்ட பிள்ளைகளாக இருந்த நிலையிலிருந்து நம்மை கடவுளுடைய பிள்ளையாக திருமுழுக்கு மாத்துதான். வின்சென்ட் ஃபெரர் இவ்வாறு சொல்றார். சகோதரர்களே, ஒவ்வொரு திருமுழுக்கும் கடவுள் நீ என் குழந்தை என்று நம் கொடுக்கின்ற அழைப்பு திருமுழுக்கு. ஒவ்வொரு பிள்ளையும் திருமுழுக்கின் வழியாக தன்னிடத்திலே ஆண்டவர் அழைக்கிறார். நீ என் குழந்தை, நீ என் மகன், என் மகள் சொல்ற ஒவ்வொரு பிள்ளையும் அழைக்கிறார். அப்போ நாம் கடவுளால் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழறோம் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். சகோதரர்களே, ஏசப்பா வாழ்ந்தார். திருமுழுக்கின் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை நம்ம திருப்பாடல வாசிக்கலாம், முதலாவது வாசிக்கலாம். நம்ம அந்த வார்த்தை எப்போ நீ என் மகன் என்று உம்மால் நான் பூரிப்பட அந்த வார்த்தை எப்போ சொல்லப்படுதுன்னா, இஸ்ரேல் குலத்தில் ஒரு அரசராக அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை இது. திருப்பார் 1 வாசிப்பாங்க, தெரியும் நமக்கு. அப்போ ஒவ்வொரு திருமுழுக்கிலும் கடவுள் ஒவ்வொரு குழந்தையும் இந்த திருச்சபையினுடைய, இந்த உலகத்துடைய குட்டி குட்டி அரசராக அபிஷேகம் செய்கிறார். அப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நாம் எப்படி வாழ என்பதுதான் இன்னைக்கு நமக்கு சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார். ரெண்டாம் வாசகம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு இயேசப்பான் மீது தந்தையானவர் என்ன பண்ணாரு, அருளையும் ஆசிரையும் தூய ஆவியையும் நிறைவாக பொழிந்தார். எனவே அவர் அழகையின் சோதனைக்கு உட்படல. அவர் என்ன பண்ணாரு பாருங்க பார்ப்போம். அவர் செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். இந்த வார்த்தையை கவனிங்க. ஏசப்பா திருமுழுக்கு பெற்றார், தன் பிள்ளையாக அழைத்தார்.
அந்த அழைப்பிற்கு ஏற்ப அவர் என்ன பண்ணாரு? எங்க சென்றார் நன்மை செய்து கொண்டே சென்றார். தீமைக்குள்ள அவர் விழல. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். அவர் என்ன பண்ணாரு? நீதி வழங்கும் மக்களாக இருப்பார். ஏன்னா கடவுளுடைய ஊழியர் இப்படி இருப்பார். நீதி வழங்குவார், தன் குரலை உயர்த்த மாட்டார், நெருந்தினாலை முறிக்க மாட்டார், எரியும் திரியை அணைக்க மாட்டார், நீதி நிலைநாட்டுவார், மனம் தளர மாட்டார், நீதி ஆண்டவர் நீதிக்காக காத்திருப்பதெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பை தூய ஆவியை பெற்ற நபர்கள் கடவுள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை இது. நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நம்ம இப்படி நம்ம வாழறோமா யோசிச்சு பார்க்கணும். நாம் கடவுளுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம். பெற்ற அழைப்பிற்கு ஏற்ப வாழ முயற்சி செய்வோம். நாம மாறாக நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்களா, ஒரு சின்ன நகைச்சுவை, கடவுள் இங்கே தொலைச்சி சாமி என்று கேட்கிற ஒரு சடங்காச்சாரமாக சும்மா ஒரு பெயருக்கு திருமுழுக்கு மாறக்கூடாது. இன்னும் யோசிச்சு பார்க்கணும். நாம இந்த திருமுழுக்கு தான் மற்ற அருட்சாதனங்களுக்கெல்லாம் வாயில். மற்ற அருட்சாதனங்களை பெற இதுதான் மிக முக்கியமானது. அப்போ பாருங்க பார்ப்போம், நாம் கடவுளுடைய பிள்ளையாகவும் திருச்சபையுடைய அங்கத்தினராகவும் மற்ற எல்லா அருட்சாதனங்களுக்கு தலையான ஒரு அருட்சாதனமாக திருமுழுக்கு இருக்கிறது. சகோதரர்களே, திருமுழுக்கு வழியாக ஒவ்வொரு பிள்ளையும் கடவுள் ஒரு அரசராக அபிஷேகம் செய்கிறார். கடவுள் தன் அழைப்பத பிள்ளை கொடுக்கிறார். எனவே நாம் வாழும் இந்த காலத்தில் நாம் பெற்ற திருமுழுக்கு ஏற்ப வாழ முயற்சி செய்வோம். அதற்கான ஜெபிப்போம். இதுவரைக்கும் விட்டா பரவாயில்ல. இனி வரும் காலங்களிலே ஆண்டவரே, நான் திருமுழுக்கு ஏற்ப வாழ எங்களுக்கு வரம் தார் ஆண்டவரை கேட்போம். நிச்சயமாக கடவுள் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். பிரார்த்திப்போம்.